கர்த்தர் மகிமைப்பட்டதாக தேவதாசனம் சங்கீதம் 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. கர்த்தர் பண்ணுறதாக இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது தாவீது அவர் சொல்லும்போது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா வேதத்தில் எங்கெல்லாம் எளியவர்களாக இருக்காங்களோ யாரையுமே கடைசிவரம் கைவிட்ட கிடையாது. உதாரணம் தாவீது கூட அவர் ஒரு மொத்த குடும்பத்துலேயுமே ஒரு எளிமையான ஆள் தான். இவர் மட்டும் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். வீட்டில் எந்த ஒரு யாருமே அவர் ஒரு பெருசாகவே கன்சிடர் பண்ணிக்கல. அவர் எளிமையாக இருக்கும்போதும் கர்த்தர் அவரை உயர்த்தினார். சிறுமைப்பட்ட நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. யார் யாரெல்லாம் பைபிள் சிறுமைப்பட்டு இருக்காங்களோ அந்நாள் சிறுமைப்பட்டு குழந்தை இல்லை தாமதம் ஆகும்போது ஒரு சிறுமைப்பட்டு அப்படியே அவங்க அழுதுட்டு இருக்கும்போது கூட அவங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகல. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது சாமுவேல் பிறக்கிறார். வேதத்தில் எங்கெல்லாம் சிறுமைப்பட்டிருக்காங்களோ எளிமையானவங்களோ சிறுமைப்பட்டவங்களையோ யாருமே அப்படி முடிஞ்சது கிடையாது. எல்லாவற்றையுமே தேவன் அவருடைய தூக்கி எழுப்பியிருக்கிறார். அவருடைய கண்ணீரின் மாயிருக்கு அவங்க ஒரு விஷயம் அவங்க தலையை உயர்த்தி இருக்கிறார். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம எளிமையாக இருக்கலாம். யாருக்கு வெளியே தெரியாத சில விஷயம் எல்லா விஷயத்துலையுமே நம்ம எளியவனாக இருக்கலாம். எதுக்குமே நம்ம கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை ஒரு சிறுமையானவங்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் உண்மையாக கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வேன்னா அந்த உங்கள் முடிவு அப்படி எளிமையிலையோ சிறுமையிலையோ கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. வேதத்தில் ஒருவருடைய நம்பிக்கையோட கர்த்தரை நோக்கி பார்த்தா எளிமையாக சிறுமையாக இருந்த யாருடைய நம்பிக்கையும் அப்படி போனது கிடையாது. இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக அவர்களை உயர்த்தும் தேவன் நம்மளையும் உயர்த்துவார். இந்த பூமியிலும் சாட்சியில் வழக்கு தருவார். பரலோகத்தையும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.